எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக 2 முட்டையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவையும் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி செய்திடலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். 400 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு, அதுக்கு ஏற்ப சால்ட்டு ஆட் பண்ணியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்தோம்னா அந்த ஆயில் சால்ட்டும் எல்லா இடத்துக்கும் படும், அதனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, அதிகமாக ஊற்றுனா நமக்கு வேஸ்ட் ஆகிரும். எல்லா மாவும் பிணைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டு இது மாதிரி பிணைஞ்சி இதை எடுத்து ஓரத்தில் நம்ம வச்சிடலாம். இப்போ அதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். அந்த 2 முட்டையும் இது மாதிரி நல்லா அவிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த முட்டை கூடவே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை, நல்ல காரமான மிளகாய், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ காரமில்லாத மிளகாய் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் 2 மிளகாய் நான் போட்டிருக்கேன். இது கூடவே பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 பிஞ்ச் அளவு, தேவைக்கேற்ப சால்ட்டு, ஒரு முட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவிச்சு வச்ச முட்டை கூட ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு முட்டையை ஊற்றி இந்த மாதிரி பச்சை மிளகாய், வெங்காயம், மல்லிக்கரையெல்லாம் போட்டு நல்லா நமக்கு இந்த மாதிரி மசிச்சு கொடுத்து நமக்கு சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நம்ம ஆம்லேட் பண்ணாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 சப்பாத்தி சுடுற அளவுக்கான மாவு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட வடிவில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இது போல் செய்து காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எது மாதிரி இஷ்டமோ அது மாதிரி செய்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா நம்ம சப்பாத்தியோட அளவுக்கு விட கொஞ்சம் அதிகமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஓரங்களில் இது போல் இடம் விட்டுருங்க. இது மாதிரி விடும்போது நமக்கு கவர் பண்ணும்போது கரெக்டாக ஒட்டிக்கிறோம். இல்லைனா மசாலா எல்லாம் சேர்ந்துருச்சுன்னா இது ஒட்டாது. அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே மடித்து விட்டாச்சு. நம்ம நார்மலாக வீட்டில் சப்பாத்தி செஞ்சோம்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ணியே ஆகணும். ஸோ இது போல் 2 முட்டையை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா கூட நீங்கள் கேரட்டு, பீட்ரூட் எது வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது கேரட்டை நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இதே பக்குவத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் நம்ம அழகுபடுத்திக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் செய்து பார்த்தபோது நீங்களும் செய்து பாருங்கள். கத்தியை வச்சு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா வேகும்போது நமக்கு அந்த உப்பி வந்துச்சுன்னா வெடிப்பு ஏற்படும். அதனால் இப்போ நமக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டாச்சு. அதுக்கு மேலே இப்போ நம்ம செய்து வச்ச மசாலா சப்பாத்தியை போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா அமுக்கி விடணும். பாருங்கள், இது சுற்றி சுற்றி இந்த மாதிரி விட்டோம்னா தான் நல்லா எல்லா இடமுமே வேகும். இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு, மற்ற பக்கம் நம்ம திருப்பி விட்டு நல்லா அமுக்கி கொடுங்க. இது மாதிரி அமுக்கி கொடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆயிரும். அவ்வளோதான். பாருங்கள், இது செய்யும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். உடனே சாப்பிடணும் போல் நமக்கே ஆசையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போலலாம் செய்து கொடுத்தா நம்ம வீட்டில் உள்ளவங்க நமக்கே வைக்காமல் எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்ருவாங்க. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இது போல் சூப்பரான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.